நாட்டின் மத மற்றும் கலாசார அடையாளங்களை மதித்து இந்த நாட்டின் ஒவ்வொரு பிரஜைக்கும் சுதந்திரமாக வாழ வாய்ப்பை உறுதி செய்வதன் மூலம் இலங்கை எந்தவொரு இனவாத வலையிலும் சிக்குவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். அதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டத்திற்கு அனைவரும் ஆதரவளிக்குமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்கள் பிரதிநிதிகளுடன் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை தெரிவித்தார். சமூகங்களுக்கிடையில் புரிந்துணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் நல்லிணக்கத்துடன் கூடிய இலங்கையை உருவாக்கும் தொலைநோக்கு பார்வையுடன் அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைத்து இந்த ஆண்டு டிசம்பரில் கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ள இலங்கை தின நிகழ்ச்சி திட்டங்கள் குறித்து விளக்கமளிக்கவும் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை பெற்றுக்கொள்ளவும் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைத்து இந்த கொண்டாட்டம் ஏற்பாடு செய்யப்படுவதை இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அனைத்து கட்சித் தலைவர்களும் பிரதிநிதிகளும் பாராட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜனாதிபதியின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுத்தப்படும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை தோற்கடிப்பதற்கான தேசிய செயற்பாடு மற்றும் தேசிய மத ஒற்றுமையை கட்டியெழுப்பும் வேலை திட்டம் ஆகியவற்றுக்கு நிபந்தனையின்றி தாம் ஆதரவளிப்பதாகவும் அவர்கள் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசியல், மத மற்றும் கலாசார பன்முகத்தன்மைக்கு அப்பால் அனைவரும் ஒரு பொதுவான தளத்தில் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சிகளையும் செயற்திட்டங்களையும் உருவாக்குமாறு ஏற்பாடு குழுவுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். இந்த சந்திப்பில் புத்தசாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி, பிரதி அமைச்சர் முனிஃபர் முலாஃபர், செயலாளர் பிரான்சிஸ் சேனாதீர ஆகியோருடன் தமிழ் முற்போக்கு கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி மனோ கணேசன் மற்றும் பழனி திகாம்பரம், அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ரிஷாட் பதியுதீன், இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் MLAM இஸ்புல்லா, இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் காதர் மஸ்தான், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் செல்வம் அடைக்கலநாதன், இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் இளையதம்பி ஸ்ரீநாத், கவிந்தன் கோடீஸ்வரன், டி ரவிகரன் மற்றும் சுயாதீன குழுவின் ராமநாதன் அர்ஜுனா உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.